நம் அனைத்தும் அவளை சேனல் அன்பர்களை அன்போடு வரவேற்கிறோம். ஒரு சின்ன குழந்தை வடிவில் இருக்கும் தேவியை வணங்கினால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய பிரச்சனைகள் கூட சின்ன சின்ன விஷயமாக மாறிடும் அப்படின்னு சொன்னா யாருக்காச்சும் நம்ப முடியுதா? அதுதான் உண்மை. இந்த அம்பாளை வணங்கினா படிக்காதவருக்கும் அறிவு வரும். பண கஷ்டம் உள்ளவர்களுக்கெல்லாம் பண கஷ்டம் நீங்கி வளம் வரும். மனசு குழப்பமாக இருப்பவர்களுக்கு மனம் அமைதி பெறும். இந்த மாதிரி நற்பலன்களை அத்தனை கொடுக்கக்கூடிய நம்ம அம்பாள் யாருன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாலாம்பிகை தான். சாட்சாத் அந்த பாலாம்பிகை தான் இவ்வளவு நற்பலன்களையும் நமக்கு தருகிறார். இன்றைக்கு வீடியோல பாலாம்பிகை அம்பாள் எப்படி தோன்றினாங்க, அவங்களுடைய வரலாறு என்ன, அவங்களை எப்படி வணங்கலாம், அவருடைய ஸ்தோத்திரங்கள்லாம் என்ன, முக்கியமா அவரை வணங்கினால் நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும், இதெல்லாம் முழுமையா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ முழுசா பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாலாம்பிகை அவள் பெருமைகளையும் அவள் சிறப்புகளையும் அவள் வள்ளல் தன்மையும் நாம் யாருமே அதிகமாக அறிந்திருக்க வாய்ப்பில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அவள் கேட்ட உடனே கொடுத்து விடுகிற வள்ளல். அவ்வளவு இலகிய மனசு நம் அன்னைக்கு. இப்ப சில குழந்தைகள்கிட்ட எல்லாம் நம்ம போய் விளையாடிட்டு இருக்கும்போது உன்னோட பொருளை கொடுமா அப்படின்னு கேட்டா சில குழந்தைங்க என்ன செய்யும்? நான் தரவே மாட்டேன் போங்க ஆண்டி அப்படின்னு சொல்லும். இது இன்னும் வேற சில குழந்தைகள்கிட்ட கேட்டு பாருங்க, எடுத்துக்கோங்க ஆண்டி, இந்தாங்க வச்சுக்கோங்க, இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு எடுத்து கொடுக்கும். அது மாதிரி நம்ம அன்னை பாலாம்பிகை இரண்டாவது ரகத்தை சேர்ந்தவங்க. எது கேட்டாலும் உடனே அள்ளி கொடுக்கக்கூடிய பாரி வள்ளல் மாதிரி அவங்க. இவங்க திரிபுர சுந்தரி மற்றும் காமேஸ்வரர் பகவானுக்கு மகளாக உதித்தார். இவருக்கு பாலா திரிபுர சுந்தரி, குமாரிகா, பாலா, வாழையம்மன், வாழைத்தாய், வாழை பரமேஸ்வரி, மனோன்மணி என பல பெயர்கள் இவருக்கு இருக்கு. பிரம்மாண்ட புராணத்தில் உள்ள லலிதா மகாத்மியத்தின் 26வது அத்தியாயத்தில் பாலா திரிபுர சுந்தரி பற்றி நமக்கு குறிப்பிட்டிருக்காங்க. அதில் பாலாம்பிகை பாண்டாசுரனின் சக்திகளுக்கு எதிராக போரில் அவர் இணைந்து போரிட்டார். புராணத்தில் பாலா திரிபுர சுந்தரி பற்றிய குறிப்பில் தைத்திய பாண்டாவின் மகன் கதுர்பாகு என்பவர் திரிபுர சுந்தரியை எதிர்த்து போராட வர்றார் அப்படின்னு கேள்விப்பட்டதும் பாலா அவங்க அம்மா திரிபுர சுந்தரி எதிர்த்து போராட வந்ததை கேள்விப்பட்ட உடனே திரிபுர சுந்தரியோட பொண்ணுதான் பாலாம்பிகை. பாலாம்பிகை என்ன பண்றாங்க? அம்மா இப்படி உங்களை எதிர்த்து போரிட வர்றாங்களா, நான் பாத்துக்கிறேங்கம்மா, நீங்க அமைதியா இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள்கிட்ட போய் லலிதா திரிபுர சுந்தரிகிட்ட போய் கேக்குறாங்க பாலாம்பிகை. லலிதா தேவியின் தங்க கவசத்திலிருந்து வந்தவர் தான் இந்த பாலாம்பிகை. நம்ம புராண சாஸ்திரங்கள் எல்லாம் இதான் குறிப்பிட்டிருக்காங்க. தங்க கவச்சத்துல இருந்துதான் அம்பாளோட லலிதாம்பிகையோட தங்க கவச்சத்திலிருந்துதான் வந்திருக்காங்க. மேலும் பாலாம்பிகை அம்பாள் மடியிலேதான் எப்பவுமே உட்கார்ந்துருப்பாங்க. அம்பாளை வணங்கும் போது பாலாம்பிகையும் அனைத்து தெய்வங்களையும் வணங்கிட்டு தான் இருக்கிறாங்க. பாலாம்பிகை அவங்க பிறக்கும் போதே தற்காப்பு சாதனைகள் மற்றும் எதிரிகளை வெல்வதில் திறமையோடு அவர்கள் பிறந்தார்கள். அவரது வடிவமும் அம்சங்களும் தேவி லலிதாவை போலவே இருந்தன. அவர் எப்போதுமே 9 வயது பெண்ணாக காட்சியளிக்கிறார். அவரோட உடல் உதய சூரியனை போல அவ்வளவு மினுமினுப்பான ஒரு தேகம், சிவந்த உடல். அம்பாளோட மடியிலேயே என்றென்றைக்கும் நிரந்தரமாக அமர்ந்திருக்கிறார். இவரின் பாலாம்பிகையின் அன்னையாகிய லலிதா தெய்வத்தின் முக்கிய சுவாசமாகவும் அவரின் 4வது கண்ணாகவும் இருந்தார் என்றுதான் இன்றைக்கும் புராணங்கள் நமக்கு எடுத்துரைக்கிறது. அன்னை லலிதா தேவிக்கும் பாலா திரிபுர சுந்தரிக்கும் இடையே
இந்த போர் நடக்கிறதுக்காண்டி உரையாடல் நடக்கிறது. அந்த புராணத்தில் இந்த உரையாடலை தெளிவாக நமக்கு தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள் ஆச்சாரியர்கள். அப்ப பாலாம்பிகை அன்னை கிட்ட கேக்குறான், அம்மா, பாண்டாசுரரின் மகன்கள் பெரிய தைத்தியா போர் செய்வதற்கு வந்திருக்கிறார்கள் அம்மா. நான் அவர்களுடன் போராட விரும்புகிறேன். நான் ஒரு இளம்பெண் என்பதால் இதில் ஆர்வமாக உள்ளேன் அம்மா. போரிடும் உணர்வோடு என் கைகள் துடிக்கின்றன. அசுரர்களை அழிப்பதுவும் எனக்கு ஒரு விளையாட்டுதான் அம்மா. தடைக்கான உங்கள் உத்தரவுகளால் அதை கட்டுப்படுத்த கூடாது அம்மா. உண்மையில் நான் பொம்மைகளையும் விளையாட்டுத்தனமான பொழுதுபோக்குகளையும் விரும்பும் ஒரு பெண்தான். ஆனால் எனக்கு மனிதர்களோடு அசுரர்களை அழிக்கும் வேலையை தந்தருளுங்கள். அதிலும் நான் ஜெயித்து வெற்றி வாகை சூட வேண்டும் அம்மா. தயவு செய்து எனக்கு அனுமதி தாருங்கள் அம்மா என்று பாலாம்பிகை தன் அன்னையான லலிதா திரிபுர சுந்தரியிடம் வேண்டுகிறார். அதற்கு நம் அன்னை லலிதா என்ன சொல்கிறார்? அன்புள்ள மகளே, பாலாம்பிகையே, உந்தன் கைகால்கள் மிகவும் மென்மையாகவும் இளமையாகவும் இருக்கின்றன. உனக்கு 9 வயதுதான் ஆகிறது. இப்போதான் நீ வளர்ந்து கொண்டிருக்கிறாயம்மா. இது உந்தன் முதல் படி அம்மா. நீ போரிடுவதற்கு இன்னும் பயிற்சி எடுக்கவில்லை அம்மா. கொஞ்சம் பொறு அம்மா. நீதான் அம்மா என் ஒரே மகள். எனக்கு நீதானம்மா சுவாசம். உன் அண்ணன்மார்கள் கணேஷா, முருகர் எல்லாரும் இருந்தாலும் நீ எனக்கு பெண் குழந்தை அல்லவா அம்மா. கொஞ்சம் பொறுமையாக இரம்மா என்று சொல்கிறார். அதனாலே நீ பெரும்போருக்கு செல்ல வேண்டாம் என்று சொல்கிறார். அப்புறமா அண்ணன் என்ன சொல்கிறார்? நீதான் போய் தேட வேண்டும் என்று அவசியம் கிடையாது. எங்களிடம் தந்திரினி, மந்திரினி மற்றும் கோடிக்கணக்கான பிற தேவி சக்திகள் உள்ளனர். அதனால் மகளே, நீ ஏன் எந்த தவறு செய்கிறாய் அப்படின்னு சொல்லி அம்பாள், திரிபுர சுந்தரி, லலிதாம்பிகை, ஸ்ரீராஜ ராஜேஸ்வரி தன் மகளான பாலாம்பிகையை தடுக்கிறார். ஆனாலும் இவ்வாறு தடுக்கப்பட்டாலும் சிறுமியான பாலாவின் தொந்தரவு தாங்க முடியாமல், சரி நீ போயிட்டு வாமா, வெற்றி வாகை சூடி வா என்று சொல்லி அன்னை அவரை ஆசிர்வதித்து தன் கவச்சங்களில் ஒன்றை எடுத்து அவருக்கு கொடுத்து போருக்கு செல்லுமாறு அனுப்பி வைக்கிறார். தன்னுடைய ஆயுதங்களில் வேண்டுவன அத்தனையுமே நீ எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு நம்மளோட பாலாம்பிகையை ஒரு பல்லக்கில் ஏற்றி தன்னோட சக்திகளையும் அவருக்கு கொடுத்து போர்க்களத்திற்கு அனுப்பி வைக்கிறார். அவரும் போர்க்களத்தில் இறங்கி பாலாம்பிகை போருக்கு தயாராகிறார். அதை பார்த்த நம் அன்னை மிகவும் மகிழ்ந்து அதை வேடிக்கை பார்க்கிறார். நம் மகள் எப்படி போர் புரிகிறாள் என்பதை. பண்டாசுர அரக்கனின் 30 மகன்களையும் இவர் ஒரே தடவையில் போரில் கொன்று குவித்து விடுகிறார் நம் அன்னை பாலாம்பிகை. நம் அன்னை பாலாம்பிகை 16 வயதுடைய ஒரு பெண்ணாகவும் குறிப்பிடப்படுகிறார் புராணங்களில். இவர் 16 எனும் பொருளுடைய சோடாஷி அல்லது இளம்பெண் என்பதை குறிக்கும் பாலா என்று அழைக்கப்படுகிறார். பாலாம்பிகை ஒரு சாதாரண குழந்தை இல்லை. அவர் 3 வயதுல பாலா என்றும், 5 வயதில் பஞ்சபாலா என்றும், 9 வயதில் நவகன்னிகை என்றும், 16 வயதில் சோடசி. இதெல்லாம் உண்மையான வயசு கிடையாது. இது அவருடைய வளர்ச்சி பருவங்களையும் அவரோட சக்தியின் உயரத்தையும் காட்டுகின்ற தன்மை. ஒவ்வொரு வயதுக்கும் அவர் மேன்மேலும் அவரோட சக்தி உயர்கிறது என்பதை குறிக்கிறது. நம் அன்னையை வழிபாடு செய்வதற்கு வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி, நவராத்திரி நல்ல நாட்கள் அத்தனை, இந்த நாள் செவ்வாய் நல்ல நாட்கள் அத்தனையுமே நம்ம வணங்கலாம். அவருக்கு நல்ல மணமான மல்லிகை பூ, சிவப்பு பூ வைத்து தீபம் ஏற்றலாம். அவரை
நாம் குழந்தை மாதிரி நினைத்து கொண்டு, அம்மா எங்களை உங்கள் குழந்தையாக ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் தந்தருளுங்கள் அம்மா என்று கனிவோடு நாம் இறங்கி கேட்கும் போது அவள் நம் மீது கருணை கொண்டு நமக்கு புத்திர பாக்கியத்தை தருகிறார். நைவேத்தியம் அவருக்கு என்ன படைக்கலாம் என்றால் பால் பாயாசம், சர்க்கரை பொங்கல், கற்கண்டு பொங்கல், இதெல்லாம் நம் அன்னைக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. பாலா திரிபுர சுந்தரி அப்படிங்கிற பேருக்கு அர்த்தமே 3 உலகங்களின் மிக அழகான ஒரு குழந்தை என்றுதான் அர்த்தம். நம் அன்னை இந்த 3 லோகத்திலையும் அவ்வளவு அழகான ஒரு பெண் குழந்தையாக தோற்றமளிக்கிறார். நம் அன்னை அழகாக விளையாடுகிறார். அவருக்கு தினம் 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 அந்த 16 வயதிற்குண்டான புது புது விஷயங்களை கண்டுபிடிப்பது, தேடுவது, தன்னை அழகாக அலங்கரித்து கொண்டு மற்றவர்களை தம்பால் கவர்ந்திழுப்பது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு உரிய குணமே அதுதான். அவர் மிகவும் அவரோட முக அழகு பார்த்தீங்கன்னா, அவரோட சடையும் அவருடைய நெத்தி சுட்டியும் அவர் அணிந்திருக்கக்கூடிய பாவடை சட்டையும் அப்படியே பட்டு பாவடையில் அவர் அப்படியே பளபளக்கிறார் அன்னை, நம் அன்னை. அவர் அப்படியே நல்ல யங் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் நல்ல வழிகளை சொல்லி கொடுக்கக்கூடிய அன்னையாக நமக்கு இருக்கிறார். நல்ல இளம் வயதில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நம் அன்னையை துதிக்கும் போது அவர்களுக்கு சரியான வழிகளை அவர் நடத்தி கொடுக்கிறார். அவரோட முகம் சிவந்த நிறம், கையில் பாசமும் அங்குசமும் வைத்திருக்கிறார். நல்ல சிரித்த முகமாக இருக்கிறார். கண்ணில் கருணை, அப்படியே அவள் கருணை பொங்கும் முகம். அவளோட கருணை பொங்கும் முகம் அவளை வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு அனைத்து நன்மைகளையும் வாரி வழங்குகிறது. பாலாவின் ஸ்துதி என்னவென்றால், பாலே பாலாம்பிகே தேவி பால்ய ரூபதரே சிவே பக்தானாம் வரதாம் நித்யம் பாலே பாகி நமோஸ்துதே. இந்த ஸ்லோகத்தை அன்னை நினைத்து சொல்லும் போதே நம் வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலைக்கு நம்மளை அவர் கொண்டு செல்வார், கூட்டிச் செல்வார். அவர் லலிதா சகசரநாமம் நம் அன்னைக்கும், பாலாம்பிகையான நம் அன்னைக்கும் பாராயணம் பண்ணலாம். நம் அன்னையை வணங்கும் போது தலைமுறை தலைமுறையாக சில குடும்பங்களில் பெண் குழந்தை பிறக்காமல் ஆண் வாரிசாகவே நிலைத்திருக்கும். அப்பேற்பட்ட குடும்பங்கள் எல்லாம் நம் பாலாம்பிகை அன்னையை வணங்கி துதிக்கும் போது அவர்களுக்கு 100% பாலாம்பிகையே வந்து குழந்தையாக பிறப்பார் என்பதை நம் சாஸ்திரங்கள் நமக்கு தெளிவாக கூறுகிறது. பாலாம்பிகையை வணங்குவதற்கு பெரிய பூஜை, பெரிய விரதம், பெரிய யாகம் எதுவும் தேவையில்லை. அன்னைக்கு நம் மனதார தினமும் காலையிலும் மாலையிலும் தீபம் ஏற்றி பூ வைத்து சின்ன நைவேத்தியம் இருந்தால் அதை அவருக்கு வழங்கி நாம் நைவேத்தியத்தை படைத்து நாம் வணங்கினாலே அவள் இன்புற்று நமக்கு வேண்டிய அத்தனையும் அவர் தந்தருள்வார். ஒரு சின்ன சாக்லேட் வாங்கி வச்சால் கூட நம் அன்னை மனமகிழ்ச்சியோடு நம் பிரார்த்தனையை நிறைவேற்றி தருகிறார். நம் அன்னையை வணங்குவதால் கிடைக்கும் நன்மைகள் என்னவென்றால், கல்வியில் முன்னேற்றத்தை தருகிறார், படிப்பில் சிரமம் உள்ளவர்களுக்கு நல்ல கல்வியை தருகிறார், மன அமைதி, பயத்தை நீக்குகிறார் நம் அன்னை. குழந்தை பாக்கியம் வேண்டியவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்தை தருவதில் நம் அன்னை மிகவும் கருணை வாய்ந்தவர். பணவளத்தை தருகிறார், குடும்ப அமைதி, வீட்டில் சண்டைகள் எல்லாம் குறையும் நம் அன்னையை வணங்கும் போது. ஒரு பக்தனுக்கு வாழ்க்கையில எல்லாமே அவன் செய்யறதெல்லாம் தப்பு தப்பா போகுது, என்னடா பண்ணுவோன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த பக்கமாக வந்த ஆச்சாரியார் நம் அன்னை பாலாம்பிகையை 30 நாட்கள் நீ வணங்கு, அவர் உனக்கு வேண்டியதை தருவார் என்று கூறுகிறார். அதை போல் அந்த பக்தர் தினமும் தீபம் ஏற்றி நம் அன்னை பாலாம்பிகையை வணங்குகிறார். அவர் வாழ்க்கையில்
வாழ்க்கை முன்னேற்றம் மேற்கொண்டு போய்க்கொண்டே இருக்கிறது. வாழ்க்கையில் அமைதி கிடைக்கிறது, வேலை கிடைக்கிறது, செல்வங்கள் நிறைந்து வருகிறது. அவரோட வாழ்க்கையை ஏற்றமாக மாறியது. அன்னையை வணங்கும் போது முக்கியமாக கோபப்படக்கூடாது, சந்தேகத்தோடு வழிபடக்கூடாது. எப்பயுமே நம் அன்னை கிட்ட அன்பாக பேசி, குழந்தை மாதிரி நாம் அவரிடம் பேசி நமக்கு வேண்டியதை கேட்டால் அவள் கண்டிப்பாக நமக்கு தந்தருள்கிறாள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைத்தும் அவளே. வணக்கம்.